நமக்கு ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவதன் மூலமாக சமஸ்த மனித குலத்தின் அனைத்து துன்பங்களுக்கும் பூர்ண நிவர்த்தியாக இருக்கக்கூடிய ஞான யோகத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். அர்ஜுனன் முதல்ல ஒரு போர் வீரனாக வர்றான். அவனுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுன்னு பார்த்தோம். அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை எப்படி கையாள்வதுன்னு அவனுக்கு தெரியல. அவனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்துவதுன்னு அவனுக்கு ஒரு தடுமாற்றம் உண்டாயிடுச்சு. அவன் என்ன நினைக்கிறான், இந்த செயலிருந்து விட்டுட்டு ஓடிடலான்னு நினைக்கிறான். அவனுக்கு தெரியும் இது தர்மம்னு தெரியும், ஆனாலும் அவனுக்கு செய்ய மனம் ஒப்பலை. பற்றின் காரணமாக அதை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், அவன் பேசாமல் இதுலேருந்து விலகி போயிடலான்னு நினைக்கிறான். அப்போ பகவான் இந்த மாதிரி ஒரு சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் நமக்கு லைஃப்பில் எல்லாருக்குமே வரும். போர்க்களம் அர்ஜுனனுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. போர்க்களங்கள் மாறலாம், போர்கள் ஒரு நாளும் மாறாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ அந்த இடத்த நம்ம எப்படி கையாள்வது, அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவதன் மூலமாக எல்லாருக்கும் ஒரு தீர்வாக, எல்லாருக்கும் பிரச்சனை வேறா இருக்கலாம், அதுக்கு லௌகிகமான தீர்வு வேறா இருக்கலாம், அதுக்கு தற்காலிக தீர்வு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரச்சனைக்கு வேறா இருக்கலாம். ஆனால் நிரந்தர தீர்வு எல்லோருடைய எல்லா பிரச்சனைக்கும் ஆத்ம ஞானத்தினால்தான் வரும். அப்படிங்கிறது தான் பகவான் முதல்ல உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். ஞான யோகத்தை முதல் சொன்னார். அப்புறம் ஞான யோகம் ஆத்மாவினுடைய லட்சணத்தெல்லாம் சொல்லி, நீ இதற்கு வேறானவன், ஆத்மாவாகிய நீ ஒரு நாளும் எந்தவித துன்பத்திற்கும் ஆட்படுவது இல்லை அப்படின்னு அந்த ஒரு ஆத்மாவுடைய சொரூபத்தை சொன்னார். ரொம்ப ஹையான டீச்சிங்கை சொல்லிட்டு இது புரிகிறது ரொம்ப கஷ்டம். அதனால அதுக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை உபதேசம் பண்ணார். 3வது அத்தியாயம் கம்ப்ளீட்டாக கர்மயோகத்தை சொன்னார். எப்படி செயல் புரிவது, கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. ஏன்னா நமக்கு கடமைகள்ங்கிறது எப்போ நம்ம அந்த சரீரம் எடுத்துட்டோமோ எடுத்த உடனேயே நமக்கு கடமைகள் அதோட சேர்ந்து வந்துடுது. நம்ம ஒரு குழந்தையாக இருக்கும்போது அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு கடமைகளை நம்மளே பிரிக்க முடியாது. அப்போ அந்த கடமைகளை நாம் செயலாற்றும் போது எந்த விதமான பாவனையோடு நம்ம செயல்பட்டால் அந்த கடமையில் பந்தப்படாமல் இருக்கலாம். அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கர்மயோகத்தில் 2 விஷயம் நல்லா நமக்கு தெரியும். ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. செயல் பண்ணும்போதே நம்ம ஈஸ்வரனுக்காக செய்கின்றேன் அப்படின்னு அந்த பலனில் பற்று இல்லாமல் காரியத்தில் முழு கருத்தோடு செய்கிறோம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், நம்ம இதுதான் என்னுடைய பலனாக இருக்கணுங்கிற நிர்ணயிக்கிற சக்தி நம்மக்கிட்ட கிடையாது. அதனால தான் பகவான் அவர் சொல்கிறாரு, நீ என்னதான் முயற்சி பண்ணினாலும் வெற்றி தோல்வி உன்னுடைய கையில் இல்லை. அதை தீர்மானிக்கின்ற பொறுப்பு நம்மளுடைய பிராரப்தமாக இருக்கலாம், நம்ம சேர்ந்தவர்களுடைய பிராரப்தம், எல்லாருடைய கர்மாவும் கூட்டு கர்மா இருக்குது. அதை ககனா கர்மனோ கதிகின்னு நம்ம படித்தோம். இப்போ எதனால வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடிகின்றது அப்படிங்கிறது உன்னுடைய முயற்சியில் மட்டும் இல்லை. அதனால முயற்சி செய்வது உன்னுடைய பொறுப்பு, வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும் பொறுப்பு உனக்கு கிடையாது. அதனால வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் அதை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கோ. உண்மையில் உலகியல் லௌகிக நோக்கத்தில் நீ தோல்வி அடைஞ்சது மாதிரி தெரியலாம், ஆனால் ஒரு நாளும் கர்மயோகம் பண்ணுபவன் தோல்வி அடைவதே கிடையாது. அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் புண்ணியம் உண்டாகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக எந்த காரியமும் பண்ணுறது இல்லை. பொதுநலத்தையே அவனுடைய முக்கிய குறிக்கோளாக வச்சுருக்கான். பொதுநலத்தில் சுயநலம் அடக்கம், சுயநலத்தில் பொதுநலம் கிடையாது. எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணும்போது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது அது நானும் சேர்ந்துடுறேன். நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சேரும்போது என்ன ஆகுது, எல்லாரும் அதில் சேர மாட்டேன். அப்போ அதில் தான் நமக்கு பொதுநலத்தில் சுயநலம் அடங்கி இருக்கின்றது. இந்த ஒரு இது மறந்துடக்கூடாது. ஏன்னா இதுதான் நமக்கு பேஸ். இந்த கர்மயோகம் தான் நமக்கு முக்கியம். இப்போ அடுத்து 4வது அத்தியாயத்தில் ஞான யோகத்தை சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப ஹையஸ்ட்டு சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். இந்த ஞானம்தான் நமக்கு முழுமையாக எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க போகின்றது. என்ன ஞானம், நான் உடல் அல்ல, நான் மனம் அல்லன்னு இதை நம்ம உடலையும் மனதையும் துன்பத்தையும் பார்க்கும் நான் அதற்கு வேறானவன் அப்படின்னு இந்த ஞானம் நமக்கு அதான் சொல்லிட்டு இருக்கார். 18வது ஸ்லோகமும் 24வது ஸ்லோகம் அப்படி ஹையஸ்ட். 18 கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயக ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத்து. செயலில் செயலின்மையை யார் பார்க்கின்றானோ, செயலின்மையில் செயலை யார் பார்க்கின்றானோ அவன்தான் புத்திமான் அப்படின்னு சொன்னார்.
ஆத்மா உண்மையில் எந்த செயலையும் செய்வதில்லை, எதையும் செய்விப்பது இல்லை. உடல் மன புத்தி தான் செயல்படுகின்றது, கர்மத்தை செய்கின்றது, கர்ம பலனை அதுதான் அனுபவிக்கின்றது. ஆத்மாவிற்கு என்ன கிடையாது? அது செயல் புரிவதும் இல்லை, அதனால் அது சுக துக்கத்தில் ஒரு நாளும் பந்தப்படுவது இல்லை. அந்த ஆத்மா அதுவே என்னுடைய உண்மையான ஸ்வரூபம், இந்த ஹையஸ்ட் சொன்னார். அது மாதிரி அடுத்து 24 சொல்லும்போது பிரம்மங்கிற ஒரு பதத்தை கொண்டு வந்தார். ஆத்மா வேறு பிரம்மம் வேறு கிடையாது. நம்ம தனியாக ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அது என்ன சொல்கிறோம்? இப்போ குடத்துக்குள்ளே ஒரு ஆகாஷம் இருக்குது, குடத்துக்கு வெளியவும் ஒரு ஆகாஷம் இருக்குது. இப்போ உள்ளே இருக்க குடத்துக்குள்ளே இருக்க ஆகாஷத்தை சொல்லும்போது அது கடாகாசம்னு சொல்கிறோம், வெளியே இருக்கிறத மகாகாசம்னு சொல்கிறோம். அது மாதிரி இது ஒரு சரீரத்தில் இந்த மெய்ப்பொருள் தத்துவம் வெளிப்படும் போது அது ஆத்மான்னு சொல்கிறோம். அதே வெளியே எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கிறதா சொல்லும்போது பிரம்மன்னு சொல்கிறோம். பிரம்மன்னா பிருகத் தமத்வாத் பிரம்ம, அதுவே பெரியது, அதை விட பெரியது எதுவுமே கிடையாது. அந்த பெரியதில் தான் அனைத்தும், அது எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அதனால் அதை பிரம்மன்னு நம்ம சொல்கிறோம். ஒருவன் யார் எல்லாவற்றையும் பிரம்மமாக பார்க்கின்றானோ, 3 விஷயம் பார்த்தோம். நம்ம முதல்ல எடுத்தோடனே ஆத்மா அனாத்மான்னு பிரித்தோம், ஆத்மா அனாத்மான்னு பிரித்தோம். அடுத்த ஸ்டெப்பு சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆத்மா ஏகக, ஆத்மா ஒன்று அப்படின்னு சொல்லிச்சு. 3வது ஸ்டெப்பு ஆத்மாவிற்கு வேறாக அனாத்மா என்று ஒன்று இல்லவே இல்லை. தங்கத்திற்கு வேறாக எப்படி நகை என்று ஒன்று இல்லையோ அதுபோல காரணத்திற்கு வேறாக காரியம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. ஜெகத்துக்கு காரணமாகிய அந்த மெய்ப்பொருளை தவிர ஜெகத் என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு அந்த மேலான ஹையஸ்ட் சொன்னார். தான் சமஸ்த வேதாந்தத்தின் சாரம். பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா. நமக்கு ரொம்ப ஹையாக இருக்குது. நமக்கு இது சாதாரணமாக முதல்ல வந்தவங்களால் என்ன பண்ண முடியாது, புரிய முடியாது. இப்போ இந்த புரிஞ்சிக்கிறதுக்குரிய நிறைய சாதனங்கள் சொல்கிறேன், நிறைய உனக்கு பயிற்சிகள். அதான் நான் பார்த்தோம், 12 விதமான பயிற்சிகள் இருக்குது இந்த மேலான கருத்தை நம்ம உள்வாங்கிறதுக்கு. ஏன்னா நம்ம படைக்கும் போதே நம்ம பகிர்முகமாகவே படைக்கப்பட்டிருக்கோம். எப்போவுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை என்ன பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சாஸ்திரம் உள்முகமாக நம்மளை திருப்புது, உன்னை பார் அப்படிங்குது. எதனால் எல்லாவற்றையும் அறிகின்றாயோ அதுவே நீ. இப்போ நமக்கு இதுக்கு ரொம்ப சூக்ஷ்மமான புத்தி தேவைப்படுது, இது கிரகிக்கிறதுக்கு ரொம்ப நுண்மையான புத்தி தேவைப்படுது. இப்போ அந்த புத்தியை எப்படி நம்ம பெறுவது, அதுக்கு தான் நமக்கு அந்த 12 சாதனங்கள் சொல்லப்பட்டு. முதல் ஸ்லோகத்தில் 2 சொன்னார். 25ல் தேவ யஜ்ஞம் பிரம்மஜான யஜ்ஞம் சொல்லப்பட்டது. அந்த பிரம்மஜான யஜ்ஞம் தான் நம்ம அடைய வேண்டிய லட்சியம். நமக்கு அதான் அந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மநாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவே அப்படின்னு அதை புரிஞ்சிக்கிறதா என்னது, அந்த பிரம்மஜான யஜ்ஞம். அந்த பரமாத்மாவில் தன்னுடைய ஜீவாத்ம புத்தியை ஹோமம் பண்ணுகின்றான். நான் உடல் மனம் புத்திங்கிற அந்த ஞானத்தை, அரஹொர ஞானத்தை என்ன பண்ணுறான், அந்த பரமாத்ம புத்தியில் அவன் ஹோமம் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், அதை விட்டு ஒழித்து விடுகின்றான். அதில் போட்டு ஞானத்தில் என்ன பண்ணிடுறான், அதை பஸ்மமாக்கி விடுகின்றான். எதை, நான் உடல் மனம் புத்திங்கிற அந்த ஞானத்தை. இதான் நம்ம பண்ண வேண்டிய லட்சியம். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மளால் ஒரு நாளில் நான் உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாதுன்னு என்ன பண்ண முடியாது, ஒரே நாளில் அந்த ஞானத்தை மனசு ஏற்றுக்காது. அதுக்கு மனதிற்கு நிறைய பக்குவம் தேவைப்படுது. அந்த பக்குவத்தை தான் நமக்கு 11 சாதனைகள் சொல்கிறாருன்னு பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் 25ல் முதல் வரி தேவ யஜ்ஞம் சொல்லப்படுது. தேவ யஜ்ஞம்ங்கிறது ஹோமம் பண்ணுறது அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதில் எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ஒன்றும் ஹோமம் நம்ம பண்ண முடியாது. நம்ம பூஜைகள் வழிபாடுகள் எல்லாத்தையுமே இதில் நம்ம எடுத்துக்கணும். நம்ம இறைவன்கிட்ட நம்ம என்னெல்லாம் எதெல்லாம் வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த தேவ யஜ்ஞத்தோடு எடுத்துக்கலாம். ஏன்னா முதல்ல இதெல்லாம் ஒரு ஸ்டெப், நம்மளுடைய சாதனைகள் இப்படிலாம் இருந்து தான் நம்ம உள்ளே வந்திருப்போம். நம்மளாம் யோசிச்சு பார்த்தா, இப்போ மதுரைக்கு போனால் விருந்தினர் வழியாக போகலாம், சிவாசிலேருந்து போகலாம், ஒரு ஊர்லேருந்து என்ன பண்ணலாம், போகலாம். அது மாதிரி இப்போ நமக்கு லட்சியம் என்னது, இந்த பிரம்ம ஞானம். இந்த ஞானத்தை அடைவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பாதையில் வந்திருப்பாங்க. இந்த லட்சியம் ஒன்று, அதுக்கு சாதனைகள் 11 சாதனைகள் சொல்ல போகிறாருன்னு பார்த்தோம். இப்போ இந்த 11 சாதனைகள் 11 எல்லாருக்கும் வேணும்.
11 நமக்கு வேணும். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ரூட்டில் வந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த பூஜை பண்ணுறதுலையே ஆர்வம் இருக்கும். கோயிலுக்கு போகிறது, ஹோமம் பண்ணுறது, இது பூஜை பண்ணுறது, அபிஷேகம் பார்க்குறது, இந்த மாதிரி தெய்வத்தோடு அந்த சம்பந்தத்திலேயே என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங். ஒவ்வொருத்தரும் எதுலையாவது ஒன்றில், இந்த நீங்கள் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 11 ஏதாவது ஒன்றில் தான் நம்ம தொடங்கியிருப்போம். இதுதான் நமக்கு ஒரு ஸ்டெப். எடுத்த உடனே ஒரு அறிமுகம் நமக்கு இந்த ஞான யோகத்துக்கு வர்றதுக்கு இதுதான் உள்ளே வந்திருக்கும். இப்போ இதில் முதல் ஸ்லோகத்தில் தேவ யஜ்ஞம் சொல்கிறார். அடுத்ததில் என்ன சொல்கிறாரு? புலன் அடக்கம், இந்திரிய சம்யம யஜ்ஞம். புலன் அடக்கம், இந்திரியங்களை ஒழுங்குபடுத்துறது. வெளிமுகமாக போயிட்டுருக்கிற இந்திரியத்தில் என்ன பண்ணியிருப்போம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புலன் இதில் நாட்டம் குறைஞ்சிருக்கும். நம்மளை அறியாமல் போதும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும் நமக்கு. அது கண் எதெல்லாம் முந்தி பார்த்து தேடிச்சோ, காது எதெல்லாம் கேட்டுச்சோ, நாக்கு எதெல்லாம் கேட்டுச்சோ, அதிலெல்லாம் இருக்கிற ஆசையெல்லாம் தானாகவே வயசானால் குறைஞ்சிடும் நமக்கு. அது இயல்பாகவே வரும் நமக்கு. இதெல்லாம் ஒரு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் எல்லாருமே பார்க்கலாம். முந்தி சேலை கட்டுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ கெட்டுவோம், ஆனால் பட் ஓகே பரவாயில்ல, நமக்கு முந்தி எது அப்படி தான் வேணும். நிறைய பேர் ப்ளவுஸ் இந்த கலர் தான், இம்புட்டோட்டு ஷேடு கூட என்ன கூட மாறக்கூடாது அப்படின்லாம் இருக்கிறவங்க இருப்போம். அந்த இது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும். ஒன்றொன்னையும் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கணும், என்னோட ஜுவல்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். என்னாகும், பரவாயில்ல அப்படின்னு. இப்போ அடுத்த ஸ்டேஜில் என்னாகுது, கொஞ்சம் ஒரு ஹையர் விஷயத்தில் அந்த எண்ணங்கள் வருது நமக்கு. அப்போ அதில் புலன் அடக்கம், அது என்ன சொல்கிறோம், இந்திரிய சம்யம யஜ்ஞம். அதுக்கப்புறம் இன்னொன்று விஷய கிரகண யஜ்ஞம். அப்போ விஷயங்களுக்கு முதல்ல என்ன பண்ணிடுறோம், ரொம்ப புலன் இன்பத்திலேயே இருந்ததை கொஞ்சம் மாற்றுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நமக்கு ட்ரெஸ் பண்ணி பார்க்குறத விட்டுட்டு வீட்டில் கொலு வச்சு கொலு பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம். வீட்டில் பூஜை அறையை டெக்கரேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளையே அலங்காரம் பண்ணியிருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், பூஜை அறையை அலங்காரம் பண்ணுவோம். இந்த மாதிரி என்ன ஆகுது, அப்போ நல்ல விஷயங்களை கொடுத்து, அதுக்கு முன்னாடி புலன் விஷயங்களையே கொடுத்தது இப்போ என்ன ஆகும், கொஞ்சம் இறைவனோட சம்பந்தம் கொஞ்சம் கொஞ்சம் சேரும். இப்போ அது விஷய கிரகண யஜ்ஞம். தீய விஷயங்களை விடுவது, நல்ல விஷயங்களை கொடுப்பது. அடுத்து என்ன பார்த்தோம், ஆத்ம சம்யம யஜ்ஞம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது என்னது, மென்டல் டிசிப்ளின். நம்ம விஷயங்கள் வெளி விஷயங்களே கொடுக்காம நல்ல விஷயங்களை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தனியாக உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம மனதில் இருக்க என்ன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க தொடங்குறோம். அப்புறம் தான் யோசிக்கிறோம், நமக்கு இப்படியே யோசிச்சுட்டே இருக்கோமே அப்படின்னு கொஞ்சம் அப்படி வரும். இப்போ அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறத அப்போ தான் நம்ம யோசிப்போம். நம்ம சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபித்தே. விவேகம்ங்கிற அந்த இதை வச்சு என்ன பண்ணு, தூண்டி விட்டுக்கிட்டே இரு. ஏன்னா ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்தை நீ யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், போதும் அதெல்லாம் என்ன பண்ணாத, யோசிக்காத அப்படின்னு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நம்மளையே கொஞ்சம் எண்ணங்களை அனலைஸ் பண்ண தொடங்குறோம். நம்ம பிரச்சனைகளுக்கு வெளியே தீர்வு இது பண்ண முடியாமல் எண்ணங்களை மாற்ற தொடங்கும். இதுக்கு பேர் ஆத்ம சம்யம யஜ்ஞம். இப்போ 4 பார்த்துட்டோம். தேவ யஜ்ஞம் என்ன பார்த்துட்டோம், 5 பார்த்துட்டோம். தேவ யஜ்ஞம், பிரம்மஞான யஜ்ஞம், இந்திரிய சம்யம யஜ்ஞம், விஷய கிரகண யஜ்ஞம், ஆத்ம சம்யம யஜ்ஞம். இது எல்லாமே பார்த்துருப்போம். நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஏதாவது ஒன்றில் தீவிரமாக முதல்ல தொடங்கியிருப்போம். அப்புறம் இது எல்லாமே நமக்கு இது கம்ப்ளீட்டாக பர்சனாலிட்டியை நம்ம மாற்றிருக்கோம். நமக்கு முன்னாடி இருந்ததை விட 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு எதுக்கு முன்னாடி எதுக்கு பிரதானமாக கொடுத்தோம், இப்போ நமக்கு எவ்வளோ பக்குவம் வந்திருக்கு. நம்ம வெளிமுகமாகவே இருந்த நாம் எப்படி நம்ம அந்த ஆசைகளெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய ஆசைகள் கொஞ்சம் பண்பட்டு நம்மளாமே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோங்கிறத பார்க்க முடியும். இப்போ நம்ம 5 பார்த்துட்டோம். இப்போ இனி அடுத்த ஒரே ஸ்லோகத்தில் 5 விஷயம் சொல்கிறார். 5 யஜ்ஞம் சொல்ல போகிறார். 28 திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய யஜ்ஞான யஜ்ஞாஸ்ச யதய சம்சிதவ்ரதாஹ
திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதய சம்சிதவ்ரதாஹ. புலநாட்டத்திலேயே இருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் போதும், சீரியலே பார்த்துட்டு உட்காந்துருந்துருப்போம் அந்த காலம். அடுத்து என்ன வரப்போகுது, நாவல் படிச்சுட்டு உட்காந்துருப்போம், அடுத்து என்ன நாவலில் வரப்போகுதுன்னு. இப்போ நமக்கு அதில் எல்லாம் இருந்து என்ன பண்ணுறோம், விடுபட்டு வர்றோம், ஒரு புதிய தேடல் வர தொடங்குது. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா திரவிய யஜ்ஞாகா. இன்னொன்று முக்கியமான நம்ம பண்ண வேண்டிய சாதனை என்னென்னா, திரவிய யஜ்ஞம்னா இது தானம் கொடுப்பது. நமக்கு ஒரு கண்டிப்பாக தேவை. நமக்கு ஒரு சாதனைகளில் ஈடுபடும் போது நமக்கு இதைத்தான் தானம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பொருள் தான் தானம் கொடுக்கணும். முடிந்தவர்கள் எது நம்மளால் முடியுதோ அதை நம்ம பிறருக்கு கண்டிப்பாக பகிர்ந்து கொண்டு தான் ஆகும். ஆனால் இயற்கையில் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கு. மனுஷன் ஒருத்தன் தான் செல்ஃபிஷாக இருக்கேன். ஒரு மரம் இருக்குது, அது பழுக்கிற பழத்தை எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. செடி காய்கறியை எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. மழையில் என்ன பண்ண, மழை பெய்யுது, மழை தண்ணி என்ன ஆகுது, நமக்கு மழை இதில் வந்து ஓடி வருது, நதி வச்சுக்கிறது இல்லை. அது என்ன பண்ணிடுது, கடலுக்கு கொடுத்துரும், சமுத்திரத்துக்கு போயிடுது. சமுத்திரம் என்ன பண்ணுது, தந்த தண்ணியை மேகத்துக்கு கொடுக்கும், மேகம் என்ன பண்ணுது, அதுக்கு மழையாக கொடுக்கும். இப்போ இதில் ஒரு சைக்கிள் இருக்குது. ஆக்சிஜன் சர்க்கிள் பார்க்குறோம் நம்ம. பிராணவாயு, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, நமக்கு இந்த சைக்கிள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று மற்றதுக்கு மற்ற அடுத்த உயிருக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றது. இப்போ நம்ம இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ஒரு சாதகனுக்கு கண்டிப்பாக தேவை. நம்மளால் எதை முடியுதோ நம்ம அறிவை பகிர்ந்துக்கலாம், ஆறுதலாக இருக்கலாம், நம்ம டைமை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மக்கிட்ட யாருக்காவது பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆறுதலாக இருக்குது, 4 நல்ல வார்த்தைகள் பேசலாம், ஒரு புன்சிரிப்பு, இனிமையாக பேசுகிறது. ஒன்றும் இல்லை, யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக நம்ம பேசும்போது என்னது, அந்த வைப்ரேஷன் வந்து யூ லுக் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். யாரை பார்த்தாலும் நீங்கள் வந்து எப்படி இருக்காங்கலாம் பார்க்காதீங்க, வந்து யூ லுக் ஸோ நைஸ். உங்கள் முதல் வாயிலேருந்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள், பாசிட்டிவாக பேசி பாருங்கள், வைப்ரேஷன் எப்படி மாறும். அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துறது. அப்போ என்னாகும், நம்ம சந்தோஷப்படுத்தும் போது என்னாகும், அது வைப்ரேட் ஆகும். நம்ம வாட் யூ கிவ் யூ கெட் பேக். நம்ம ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹர்ட் ஆகிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும், நம்ம எங்கேயோ யாரோ ஹர்ட் பண்ணியிருக்கோம். அதை இதாகும். நம்ம எதை கொடுக்குறோமோ அதான் நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். இப்போ நம்ம எதை வழங்கணும், எதை தானமாக கொடுக்கணும், எதை வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ஜஸ்ட் டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சின்மயா மிஷனோட மோட்டோ, மேக்ஸிமம் ஹாப்பினஸ் டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். வாயில் இருக்கு வார்த்தை, நல்ல இனிமையாக பேசுகிறது. ஓகே, அப்படின்னா நம்ம பக்கத்தில் வர்றதுக்கு எல்லோரும் ஆசைப்படுவாங்க. வந்து அவங்கக்கிட்ட பேசினாலே நல்லாயிருக்கும். அவங்க பார்த்தாலே அவங்க சிரிச்சு, அவங்க ஒரு வாரத்து அந்த காலம் நாங்கள் சாமிஜியில் பின்னாடியே சுற்றுவோம். எதுக்கு வந்து அந்த புன்னகையே போதும் நமக்கு. வந்து என்ன பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ். நம்ம பணம் கொடுக்கறதெல்லாம் கூட அப்புறம் தான். நம்ம சிடு நச்சுக்கிட்டே பணத்தை கொடுத்து பாருங்கள், யாருமே வரமாட்டாங்க. யாரும் பணத்துக்காகலாம் வெறும் தானத்துக்கெலாம் வரமாட்டாங்க. ஒரு நல்ல வார்த்தைகள், நல்ல ஒரு ஸ்மைல், இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். வந்து இப்போ நமக்கு திரவிய யஜ்ஞம், திரவியம்னா பொருள், அதை தானம் கொடுப்பது, இது நமக்கு ரொம்ப அவசியமான குணம். நம்ம இதெல்லாம் நமக்கு கர்மயோகத்திலே பார்த்துட்டோம். நம்ம ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் நானு வர்த்தைய தீகையகான்னு பார்த்தோம். இயற்கையில் எதுவுமே இந்த சக்கரம் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ஒன்று மற்றொன்றை சார்ந்தே தான் இருக்கின்றது. இப்போ இது நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமான ஒரு குணம். அடுத்தது தபோ யஜ்ஞக, தபஸ். நம்ம ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கப்புறமே நமக்கு இந்த கஞ்சத்தனம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கும், கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் கொடுத்துருப்போம். நம்ம அதெல்லாம் நமக்கு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கல்டிவேட் ஆகிருப்போம். இன்னும் இதை நல்லா நம்ம கல்டிவேட் பண்ணணும். நமக்கு உடலால், மனதால், பொருளால், அறிவால், எதெல்லாம் நம்மளால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதெல்லாம் நம்ம கொடுக்கறது முக்கியம் கிடையாது. அவங்க ஹாப்பியாக இருக்கணும். நம்ம கொடுக்கறது என்னவாக இருக்கணும், அவங்களை சந்தோஷப்படுத்துறது முக்கியம் நமக்கு. அது நமக்கு ரொம்ப அவசியம். தபோ யஜ்ஞக, தபஸ்னால் நம்மளை நாமே விரும்பி வருத்தி கொள்வது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான குணங்கள். விரதம் இருக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய அந்த போக இச்சையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். இப்போ 40 நாள் என்ன பண்ணுறாங்க, விரதம் எடுத்து போகிறாங்க.
ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தோம். 40 நாள் என்ன பண்ணுறாங்க? செருப்போடாமல் இருக்காங்க. எல்லாம் இருந்தும் எனக்கு வேண்டான்னு இருக்குது. விரும்பி வறுமையாக தன்னை வைத்துக் கொள்வது எதுக்காக? அந்த இறைவனோட ஒரு சம்பந்தம். இறைவன் பொருட்டு உபவாசம் இருக்கிறது எதுக்கு? நம்ம ஒரு நாள் உபவாசம் இருக்கும், சாப்பாடு இருக்குது, வீட்டில் இருக்குது, இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் அந்த கட்டுப்பாடு, அந்த இந்திரிய கட்டுப்பாடு, அந்த தபஸ். இப்போ 40 நாள் செருப்பு போடாமல் இருந்து மாலை போட்டு கோயில் போகும்போது என்ன பாடிட்டு போகிறாங்க? கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு மெத்தையாது, கல்லு முள்ளும் மெத்தைலாம் ஒன்றும் கிடையாது, குத்தத்தான் செய்யும் வந்து. ஆனால் அந்த பாவனை, அந்த இறைவனுக்காக இந்த தபஸ் பண்ண என்ன ஆகும்னா, நமக்கு இந்த திதிக்ஷை வளரும். அந்த பின்னாடி நம்ம பார்ப்போம், அந்த மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமாக அப்பாயினக அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. 2வது அத்தியாயத்தில் அனாத்மாவினுடைய லட்சணம் பார்த்தோம். அனாத்மா மாறிக்கிட்டே தான் இருக்கும், குளிர் வெப்பம் வந்துட்டே தான் இருக்கும், சுக துக்கம் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும், உடம்புல ஆரோக்கியம் அனாரோக்கியம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. திதிக்ஷஸ்வ, திதிக்ஷன்னு என்னது? பொறுத்து கொள்வது. அப்போ விரும்பி பொறுத்துக்கிட்டே இருந்தால் நமக்கு நிஜமாகவே கஷ்டம் வரும்போது அது இயல்பாய். சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்காங்க, ஏகாதேசி அன்னைக்கு சாப்பிடாமல் இருக்காங்க. இப்போ அந்த பழக்கம் இருந்தவங்களுக்கு என்னாகும்? சாப்பாடு கிடைக்கலைனாலும் அவங்களால முடியுமா? இந்த சென்னையில் வெள்ளம்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த சமயத்தில் அந்த மீனவர் குடும்பத்தில் அந்த பசங்கள்லாம் வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்களாம். இப்போ சாப்பாடு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சா, அப்போ அந்த பசங்கள்லாம் இந்த வசதியான வீட்டுக்கு இந்த சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம், ஏழை பசங்க. இப்போ உங்களுக்கு சாப்பாடு வேண்டாமான்னு கேட்டால் அந்த பசங்க சொன்னாங்களாம், எங்களுக்கு வந்து பசியோடு இருக்க தெரியும், நாங்கள் பசியோடு வாழ்ந்திருக்கோம், உங்களுக்கு பசினா என்னன்னே தெரியாது, அதனால நீங்கள் சாப்பிடுங்கன்னு அந்த பசங்க சொன்னாங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் பழகலை. இப்போ இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த ஞான நமக்கு வாழ்க்கை லேசாலாம் இருக்காது. ஞானம்ங்கிறது லேசான விஷயம் கிடையாது, ஞான நிஷ்டைங்கிறது லேசான விஷயம் கிடையாது. அப்போ இந்த தபஸ்னால் என்னாகும் அப்படின்னா, நம்முடைய உடல் பலம் அதிகரிக்கும், மனோபலம் அதிகரிக்கும், ஆத்ம பலம் அதிகரிக்கும். நம்ம மகாத்மா காந்தி பார்க்குறோம், நம்ம அவர் நான் இனிமேல் சட்டையே போட மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் இருந்தார். வந்து அந்த ஆத்ம பலம் நாட்டையே ஒன்றாக சேர்த்து வச்சது இல்லையா, அவரை ஒரு ஃபோக்கஸ் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து என்னது? நமக்கு ஆத்ம பலம் அதிகரிக்கும், மனோபலம் அதிகரிக்கும். எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ண மாட்டோம்? சென்சிட்டிவாக இருக்க மாட்டோம். ஒரு சின்ன விஷயத்து கூட பரவாயில்ல அப்படின்னு அந்த பொறுத்து கொள்ளும் தன்மை நமக்கு அதிகரிக்கும். இதெல்லாம் நமக்கு ஞானத்துக்கு ரொம்ப அவசியம். இப்போ திரவிய யஜ்ஞம் பார்த்துட்டோம், தப்போ யஜ்ஞம் பார்த்துட்டோம், அடுத்தது யோக யஜ்ஞம். இந்த யோகம் அப்படிங்கிறது ராஜயோகம், அஷ்டாங்க யோகத்தை சொல்கிறார். பதஞ்சலி அப்படிங்கிறவர் மகரிஷி. பதஞ்சலி மகரிஷி வந்து மனதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதுக்காக ஒரு சாஸ்திரம் எழுதியிருக்கார். அதுக்கு பேர் அஷ்டாங்க யோகம்னு பேர். 8 விதமான அங்கங்கள் உடையது. மனசை எப்படி வச்சுக்கிறது, அதில் 8 அங்கங்கள் இருக்குது. சமாதி வரைக்கும், இந்த சமாதி அபியாசம், தியானம், சமாதி வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம் புதுசாக வர்றவங்க வந்து. இப்போ தியானம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்டெப் இருக்குது. நம்ம இன்றைக்கி உட்காந்துட்டு தியானம் பண்ணணுன்னு ஒரு நாள் திடீர்னு ஒரு கிளாஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஏதோ தியானம் சொல்கிறாங்க, நம்மளும் தியானம் பண்ணி பார்ப்போம்னு உட்காந்து பார்ப்போம். அப்போ தான் தெரியும் அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இப்போ பதஞ்சலி சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப் இருக்குது. வந்து எடுத்தோன்னே என்ன பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தம் அஷ்டாங்கம் 8 ஸ்டெப் இருக்குது. அது எடுத்தோடனே ஃபஸ்ட்டு என்னென்னா யமம். யமம்னா டோன்ட்ஸ். என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, என்னெல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல நல்ல குணங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் தான் தியானத்திலே மனசு உட்காரும். நம்ம மனசில் கெட்ட குணங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால் தியானத்தில் மனசு ஒருமைப்பட்டு உட்கார முடியாது. இப்போ அந்த யமம்னா விட வேண்டிய குணங்கள் 5 குணம் சொல்கிறார். அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு வந்து அஹிம்சை. ஹிம்சை பண்ணாமல் இருப்பது, ஹிம்சை பண்ணாமல் இருப்பது. 2வது சத்தியம்,
பொய் பேசாமல் இருப்பது. 3வது அஸ்தேயம், பிறர் பொருளை கவராமல் இருப்பது, திருடாமை. 3. 4வது அபரிக்கிரகம், பொருள் அப்படியே சேர்த்துக்கிட்டே இல்லாமல் இருப்பது. 5வது பிரம்மச்சரியம், புலனடக்கம். 5 விஷயம் சொல்கிறார். முதல்ல நம்ம எதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல, ஏன்னா மனம் அமைதிப்பட்டாதான் தியானத்தில் உட்கார முடியும். இந்த குணங்கள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம மனசு அமைதியாக தியானம் பண்ண முடியும். இப்போ இதில் முதல்ல என்ன பார்த்துருக்காரு, அஹிம்சை, கொல்லாமை நம்ம பார்க்குறோம். திருக்குறளில் இதுக்கு எல்லாத்துக்கும் 5 அதிகாரம் இருக்குது. நல்லா ஆழமாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குணங்கள் எல்லாத்தையும் திருக்குறள் படித்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம கல்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றொன்னே டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆகணும். அஹிம்சை முதல்ல. 2வது சத்தியம், வாய்மைன்னு அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆத்மீக சாதகனுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும். ஏன்னா நமக்கு பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி ஆழமான விஷயத்தை தொடரார். அப்போ அதுக்கு இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு தேவை. அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம். அஸ்தேயம்னா பிறர் பொருளை கவராமை, பிறர் அதை என்னது, திருடாமை. 4வது அபரிக்கிரகம். அபரிக்கிரகம்னா இப்படி பொருள்களை சேர்த்து வைக்கிறது, பொருள் மிக படையாமை. 5வது பிரம்மச்சரியம், புலனடக்கம், பிறன் வழி சேராமை. 5 அதிகாரம் இருக்குது. இப்போ இது நம்ம விட வேண்டிய கெட்ட குணங்கள். அடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டிய நல்ல குணங்கள். கெட்ட குணங்கள் நம்மளை விட்டு போகணும், நல்ல குணங்கள் நமக்கு நிறையா வரணும். அதுக்கு பேர் நியமம்னு பேர். நியமம்னா டூஸ். கண்டிப்பாக நம்மிடம் இருக்க வேண்டிய 5 குணங்கள். முதல்ல என்னென்னா சௌச்சம்னா தூய்மையாக இருக்கணும். நம்ம சுற்றுப்புறமும் தூய்மையாக இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும், நம்முடைய சொற்கள் தூய்மையாக இருக்கணும். எல்லாமே தூய்மை ரொம்ப முக்கியம். அது பேர் சௌச்சம். 2வது சந்தோஷம். சந்தோஷம்னா திருப்தி. ஒரு திருப்தி இருந்தால் தான் நம்மளால் தியானத்தில் ஈடுபட முடியும். இப்போ திருப்தி இல்லை, ஒரு விஷயத்தில் திருப்தி இல்லைன்னா நம்மளுடைய மனம் என்னவாக இருக்கும், நம்ம எதையோ நாடிக்கிட்டே இருந்தோம்னா தியானத்தில் உட்கார்ந்தா எந்த விஷயம் நம்மளை அதிருப்தியாக இருக்கமோ அந்த அதிருப்தியான விஷயத்தை தான் தியானம் பண்ணுமே ஒழிய நம்மளால் இறைவனை தியானம் பண்ண முடியாது. இப்போ சௌச்சம், சந்தோஷம், தபஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த தபஸ் பார்த்தோம் இல்லையா, தப்போ யஜ்ஞம் பார்த்தோம். அடுத்தது சுவாத்தியாயம்னா நல்ல விஷயங்களை படிக்கிறது. நான் அடுத்து சொல்ல போகிறேன், கிருஷ்ணர் சொல்ல போகிறார். சுவாத்தியாயம்ங்கிறது நல்ல நூல்களை படிக்கிறது, நம்ம படித்து நிறையா நல்ல நூல்களை படித்து வச்சுக்கிறது. அடுத்தது ஈஸ்வர பிரணிதானம், பூஜை, ஈஸ்வரனை பூஜை பண்ணுறது. இப்போ இதெல்லாம் நமக்கு 5 விஷயங்கள் நம்ம விட வேண்டியது, 5 விஷயங்கள் நம்ம கொள்ள வேண்டியது. இப்போ யமம், நியமம். அடுத்து அஷ்டாங்க யோகத்தில் 3வது வர்றது ஆசனம். உன்னுடைய மனம் இந்த அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் தியானம் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன வேணும்னா ஆசன சித்தி வேணும். ஒரு 10 நிமிஷம் கை கால் அசையாமல் உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும். அப்போ தான் நமக்கு கையும் காலும் இருக்குங்கிறதே தெரியும். நம்மளால் எப்படி உட்காரவே முடியலை. அது பேர் ஆசன சித்தின்னு பேர். ஆசனம், யமம், நியமம், ஆசனம். அடுத்து 4வது பிராணாயாமம், உடல் அமைதிப்படுத்துறது. அடுத்தது பிராணன் அமைதிப்படுத்துறது, பிராணாயாமம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். அடுத்து பிரத்யாகாரம்னா கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து, ஆகாரம்னா உணவு, பிரத்யாகாரம்னா ஆகாரம் கொடுக்காமல் இருக்கிறது. எதுக்கு ஆகாரம் கொடுக்காமல் இருக்கிறது, நம்ம கண்ணு, காது, மூக்கு, செவி, மனசு எதுக்குமே வேறு வெளியே இருந்து எந்த செய்தியவும் கொடுக்காமல் இருக்குது. ஷட்டப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நமக்கு எல்லாத்தையும் ஷட்டர் போட்டு, அதுக்கு பேர் பிரத்யாகாரம். இதெல்லாம் முக்கியம் நமக்கு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். அடுத்தது தாரணான்னா நம்ம எந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுலேயே மனசை நிறுத்தி பழகிறது. நம்ம எப்படி இந்த கேமராவில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணுறது, நம்ம மனசில் ஒரு தெய்வத்தோட வடிவமோ அந்த ஒரு மந்திரமோ எதுலையோ நம்ம மனசை ஒருமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோன்னா அது என்னாகும், மனசு இங்கிட்டு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுறது, அதையே திரும்ப அதையே நினைக்கிறது. முயற்சி எடுத்து வேறு விஷயம் கொடுக்காம இருக்குது. அதுக்கு பேர் தாரணா. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து தியானம்னா என்னாகும், அந்த மனசு அந்த விஷயத்தையே கொஞ்சம் பழகுனதுனால கொஞ்சம் ரொம்ப நேரம் அதிலையே இருக்க முடியும்.
அந்த அந்த விஷயத்திலேயே மனசு ஒருமுகப்பட்டு வேறு விஷயம் இல்லாமல் அதையே சிந்திக்க தொடங்குது. சமாதி அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அதில் வந்து நான் தியானம் பண்ணுகின்றேங்கிற அந்த எண்ணமும் போயிருக்கு. இது அஷ்டாங்க யோகம்னு பேர். இப்போ இதில் நமக்கு அத்தனையும் நம்ம பண்ணணும்னு கிடையாது. ஆனால் அந்த பேசிக்காக தியாரணா வரைக்குமாவது வரணும். நமக்கு தாரணாவாது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்ம மைண்டை கொடுத்து நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் கொடுத்து சமாதி வரைக்கும் போகிறோமோ இல்லையோ, தியானம் கொஞ்ச நேரமாவது ஒரு 5 நிமிஷமாவது என்ன பண்ணணும், நம்ம பழகணும். கண்டிப்பாக வந்து இதுக்குள்ளே வர்றவங்க கொஞ்சம் இதெல்லாம் அபியாசம் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இந்த சாதனைகளில் ரொம்ப ஆழமாக போகலைனாலும் இந்த சாதனைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருப்போம். அதான் கிருஷ்ணர் வந்து அந்த சாதனைகளில் ஒன்று இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. திரவிய யஜ்ஞக, தபோ யஜ்ஞக, யோக யஜ்ஞக. அடுத்தது ஸ்வாத்தியாயக. ஸ்வாத்தியாயம் ஏற்கனவே அதில் பார்த்தோம், பதஞ்சலி இதிலே பார்த்தோம். நம்ம ஸ்வாத்தியாயம்னா சாஸ்திரத்தை படிக்கிறது. நம்ம பார்க்குறோம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படி. கண்டிப்பாக இதுக்குள்ளே உள்ளே வந்தவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு பாராயணம் எடுத்திருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன ஆகும்னா, முதல்ல கோயிலுக்கு போவோம். கோயில் போகும்போது என்னாகும், யாராவது என்ன பிரச்சனை, எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு இருக்கும் இல்லையா வந்து. அப்போ என்ன பண்ணுவோம், சும்மா போவோம், அப்புறம் விரதம் இருப்போம், அப்புறம் ஏதாவது ஒன்றை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஏதாவது ஒன்றை படிக்க தோணும். அதான் சொல்கிறாரு ஸ்வாத்தியாயம், நல்ல விஷயங்களை படிக்கிறது. முதல்ல என்ன படிப்போம், முதல்ல கந்த சஷ்டி கவசம் தான் படிச்சிருப்போம் முதல்ல. அதுதான் ஈஸியாக இருக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னது கந்த சஷ்டி கவசம், ஏன்னா தமிழில் இருக்குது நமக்கு. அப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிங்கம்பாங்க, லலிதா சஹஸ்ரநாமம் படிங்கம்பாங்க, அப்புறம் தேவாரம் திருவாசகம் படிங்கம்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், பக்தி பரமாவே அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வரவுட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா, ஒரு புண்ணியம் கலெக்ட் ஆகி நேராக கீதை கிளாஸில் வந்து உட்கார வச்சிருந்தோம் நமக்கு. ஏன்னா இது படித்தாலும் ஒன்றும் பிரச்சனைலாம் ஓயிற மாதிரி தெரியலையே, மாறி வந்து வாள் போய் கத்தி வந்ததுங்கிற மாதிரி ஒன்றா வருதே அப்படின்னு என்னாகும், ஒரு கேள்வி வர தொடங்கும். அப்புறம் என்னாகும், நமக்கு இந்த விஷயங்களை நம்ம தினம் படிக்கிறது. எப்படி தினம் சாப்பிட்றோமோ, தினம் குளிக்கிறோமோ, எப்படி வயிற்றுக்கு தினம் உணவு கொடுக்குறோமோ, அதுபோல் நம்ம நல்ல விஷயங்களே, நல்ல உணவை மனதிற்கும் அறிவிற்கும் கொடுப்பது, அதுதான் ஸ்வாத்தியாயம். நமக்கு தினப்படி என்னாகும்னா, அப்பப்போ படிப்போம். அதுக்கப்புறம் என்னாகும்னா, அதுலேயே ஒரு டேஸ்ட் வர தொடங்கும், ஒரு ருச்சி வரும். எப்படி வந்து விடாமல் ஒரு சீரியல் கூட பார்க்காம 8 மணிக்குன்னா எப்படி 7:30 மணிலேருந்தே துடிச்சிக்கிட்டே இருப்போம். 7:45 கரண்ட்டு போயிடுச்சுன்னா தெரியும். அந்நேரம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்போ தெரியும் நம்ம எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகி உட்காந்துருக்கோன்னு. அது மாதிரி என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நல்ல விஷயத்துக்கு நம்ம மனசு நாட தொடங்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கிளாஸ் எப்போ இருக்குது, கிளாஸ் இல்லை, இந்த வாரம் கிளாஸ் இல்லை, கிளாஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன ஆகுது, நம்ம மைண்டு அதை நாட தொடங்கும், நல்ல விஷயத்தை நாட தொடங்கும். இப்போ ஸ்வாத்தியாயம்னா நம்ம சப்த கிரகணம்னு சொல்லுவோம். நம்மளுடைய சம்பிரதாயத்தில் எப்படின்னா, முதல்ல மனப்பாடம் பண்ணிடணும். மனப்பாடம் பண்ணிட்டு தான் படிக்கிறதா நம்ம அந்த காலத்துலேருந்து சம்பிரதாயம். ஏன்னா மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கும்போது அர்த்தம் நல்லா புரியும். முதல்ல சின்ன வயசுலேயே அந்த காலமாக என்ன பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க, வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போல்லாம் மனப்பாட பகுதியே கிடையாது ஸ்கூலில். இப்போல்லாம் திருக்குறள் அதெல்லாம் வந்து பசங்க நிறைய மனப்பாட பகுதியே இல்லைங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களுக்கு நமக்குலாம் அந்த காலம் ஆத்திச்சூடி படிக்கணும். இப்போ எந்த பிள்ளை கேட்டாலும் தெரியாது, மனப்பாட பகுதியே இல்லைங்கிறாங்க. ஏன்னா மனப்பாடம் பண்ணால் நமக்கு அந்த அர்த்தம் நமக்கு நன்றாக புரியும். அத்திய ஸ்வாத்தியாயம். அடுத்தது ஞான யஜ்ஞக. ஞான யஜ்ஞம் அப்படிங்கும்போது அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வது. முதல்ல என்ன பண்ணுறோம், முதல்ல ஊர் போடுறோம் எல்லாம். நமக்கு முதல்ல தேவாரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், மனப்பாடம் பண்ணிடுவோம். மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கே இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு என்னாகும், நம்மளே யோசிக்கணும். மனப்பாடம் பண்ணோட்டு அந்த அர்த்தத்தை புரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் அர்த்தபூர்வமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பாட முடியும். அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதுதான் நமக்கு சப்த கிரகணம் முடித்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அதனுடைய அர்த்தத்தை ஏன்னா அறிவினுடைய சொரூபம் அது விடாது, அது வந்து அரிக்கும் நமக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன புரிஞ்சு படித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன பண்ணோம். அதனால தான் சப்த கிரகணம் முதல்ல, அடுத்தது அர்த்த கிரகணம். இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு ஞான யஜ்ஞம் சொன்னோம். இங்கே சொன்னோம்
பிரம்மஜான யஜ்ஞத்திலே நமக்கு வந்துச்சு. 2வது வரியிலே பிரம்மஜான யஜ்ஞம் வந்துச்சு. இப்போ இன்னொரு யஜ்ஞம் இப்போ ஒரு ஞான யஜ்ஞம் சொல்கிறார். அப்படின்னா அது பராவித்யா, இது அப்பராவித்யா. ஏன்னா நமக்கு இந்த ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு நிறையா தர்க்கம் தெரியணும், வியாக்கரணம் தெரியணும், கொஞ்சம் கிராமர், கொஞ்சம் எப்படி இந்த லாஜிக்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கும். மீமாம்சா, இந்த நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இப்போ இதெல்லாம் இதுவும் கொஞ்சம் நமக்கு தெரியணும். இப்போ நமக்கு அது பராவித்யா, இது அபராவித்யா அப்படின்னு எடுத்துக்கணுங்கிறார். நமக்கு ஞான யஜ்ஞம், ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞாஷ்ட. இப்போ நமக்கு இந்த இதை படிக்கும்போது நமக்கு கிராமர் தெரியணும் இல்லையா? இப்போ நமக்கு தேவாரம் படிக்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதல் என்ன பண்ணுவோம்? கடப்படா படிச்சிருப்போம். அப்புறமாட்டி அர்த்தம் தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ அர்த்தம் தெரிகிறதுக்காக சம்ஸ்கிருதம் படிப்போம். சம்ஸ்கிருதம் படிக்கும்போது என்ன ஆகும்? நமக்கு லாங்குவேஜ் படிக்கும்போது வியாக்கரணம் படிப்போம், கிராமர் படிப்போம். இப்போ இதுவும் நமக்கு மஸ்ட். அது என்ன ஆகும்? அது இயல்பாக வந்துடும். யார் நம்ம சொல்லலாம் வேண்டியதில்லை. இது எல்லாமே நமக்கு நடந்திருக்கும். 1 by 1 நம்ம ஆனால் ஏதாவது ஒரு இதில் முதல்ல தொடங்குறது ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் தொடங்கியிருப்பாங்க. ஒருத்தர் பாராயணத்தில் தொடங்கியிருப்பாங்க, ஒருத்தர் பூஜையில் தொடங்கியிருப்பாங்க, ஒருத்தர் ராஜயோகத்தில் தொடங்கியிருப்பாங்க, மெடிடேஷன் பண்ணி தொடங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தரும் ஒன்றொன்றில் தொடங்கியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே ஒன்று லிங்க் ஆனது ஒன்றை தொட்டா ஒன்று என்ன ஆகும்? நமக்கு அதுவே நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். அடுத்ததில் 29 அடுத்து இன்னொரு யஜ்ஞம் சொல்கிறார். அப்பானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாயாமகதி ருத்வா பிராணாயாம பராயணாஹ. அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாஹ. இதில் இது எல்லாத்தையுமே யஜ்ஞமாக சொல்கிறாருன்னு பார்த்தோம். யஜ்ஞம்னா அந்த ஹோமம்ங்கும்போது அந்த ஹோம அக்னி ஒன்று இருக்குது, அதில் நம்ம போடுற ஹவிஸ் ஒன்று இருக்குது. ஹவிஸ்னா அதில் போடுற அந்த திரவியம் இருக்குது. இப்போ இதில் நமக்கு போன ஸ்லோகத்தில் 5 யஜ்ஞம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். திரவிய யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், ஸ்வாத்தியாய யஜ்ஞம், ஞான யஜ்ஞம், 5 விஷயம் இருக்குது. இப்போ இதில் திரவிய யஜ்ஞத்தில் எதோட போடுறோம் அப்படின்னா, இப்போ அங்கே அக்னியாக இருக்கிறது என்னென்னா நம்மளுடைய அந்த கஞ்சத்தனம். அந்த கஞ்சத்தனங்கிற அந்த எண்ணத்தை என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த அக்னியில் போடுறோம். அதன் மூலமாக என்ன ஆகுது? நம்ம பொருளை என்ன பண்ணுறோம்? அந்த கஞ்சத்தனங்கிற அக்னியில் போடுறோம். தானம் கொடுக்குற பொருள் ஹவிஸு, அந்த அக்னி நம்மளுடைய அந்த அந்த லோப குணம், அந்த அக்னியில் நம்ம போடுறோம். அது மாதிரி தபோ யஜ்ஞம்னா தபஸ், அந்த இந்திரிய சுகம், அந்த இந்திரியத்தை கட்டுப்பாடுங்கிற அக்னியில் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய சுகத்தை எல்லாத்தையும் நம்ம போடுறோம். ஒரு இமேஜரி மாதிரி கொடுக்குற நமக்கு எதில் நாசம் அடைகின்றது. நம்ம தானம் பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய அந்த லோப புத்தி, அந்த கஞ்சத்தனங்கிற புத்தி, அந்த சுயநல புத்தி என்னது? அதில் எரிக்கப்படுகின்றது. அது மாதிரி நம்மளுடைய இந்திரிய சுகம், அந்த இந்திரிய கட்டுப்பாடுங்கிற நெருப்பில் எரிக்கப்படுகின்றது. அப்புறம் இந்த ராஜயோகம் அது மாதிரி தான் நமக்கு அந்த ஒழுக்கம், மன ஒழுக்கம், அந்த தன் போக்கில் திரிகின்ற மனதை என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த அக்னியில் கட்டுப்படுத்துகின்றோம். அப்புறம் ஸ்வாத்தியாய யஜ்ஞம்னா படிக்கிறதுன்னு பார்த்தோம். சாஸ்திரம் படிக்கிறது, இப்போ விடாமல் படிக்கிறது. இப்போ இதில் என்ன ஆகுது? நமக்கு அந்த அஜ்ஞானங்கிற அக்னியில் இந்த ஞானத்தை நம்ம போடுறோம். திரவிய ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞாச்ச யதயக சம்ஷித விரதா. அந்த பதம் நம்ம பார்க்காம விட்டுட்டோம். யதயக சம்ஷித விரதா. யதயகனா யத்னம் கரோதி, யார் பிரயத்தனம் பண்ணுறாங்களோ. இப்போ இந்த யஜ்ஞங்கள் எல்லாத்தையும் நம்ம விரும்பி முயற்சி செஞ்சு என்ன பண்ணுறோம்? இந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். யத்னம் கரோதி இது எத்திராஜ் காலேஜ் எத்திராஜ் கிடையாது. யத்னம் கரோதி, பிரயத்தனம் பண்ணுறதுனால அது எதிராஜ். யத்னம்னா முயற்சி. இப்போ இந்த ஹோமங்களை எல்லாத்தையும் முயற்சி செய்து என்ன பண்ணுறாங்க? சம்ஷித விரதானா
உறுதியாக்கப்பட்ட மனதினால் ஒரு சாதகன் என்ன செய்கிறான் அப்படின்னா தன்னைத்தானே செதுக்கிறான். சிலையும் நானே சிற்பியும் நானே நம்ம படிக்கிறோம். நம்ம இப்போ இந்த ஒரு யஜ்ஞத்தை வச்சு தன்னுடைய கெட்ட குணங்களை எல்லாத்தையும் நீக்கி தன்னைத்தானே என்ன பண்ணுறான், தன்னுடைய பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணுறான், செதுக்கிறான். எதுக்காக? இந்த ஞான யோகத்துக்கு தன்னை தயார்படுத்துவதற்காக. சம்ஷித விரதாக, சம்ஷித விரதானா திடமான உறுதி உடையவர்களாக. நமக்கு இந்த சோடா பாட்டில் எந்தூசாசம்னு சொல்லுவாங்க. சோடா பாட்டில் அடித்தோடனே என்ன ஆகும், புஷ்ஷுன்னு வரும் நமக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆகும், பொஸ்ஸுன்னு போயிடும். அது மாதிரி நம்மளுடைய இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் போடுவோம். நம்ம இந்த வருஷம் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், 4 நாள் கூட காலையில் நான் 3 மணிக்கு எந்திரிக்க போகிறேன்னு ஏதாவது போடுவோம். இந்த 3 நாள் கூட எந்திரிக்க முடியாது. அப்புறம் என்ன ஆயிரும் நமக்கு. அப்படி இல்லாமல் திடவிரதாக, சம்ஷித விரதாக, இந்த ஞான இந்த அத்தனை யஜ்ஞங்களையும் விடாமல் என்ன பண்ணுற, அந்த 10 யஜ்ஞம் வந்துருச்சு இப்போ நமக்கு. இந்த 10ஐயும் விடாமல், நான் சொல்ல போகிறேன், இன்னும் 2 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் விடாமுயற்சியோடு குறிக்கோளை அடையும் வரை செய்ய வேண்டும். ஏன்னா இதுதான் நமக்கு சாதனைகள். இன்னும் 2 இருக்குது, அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பிராணாயாம யஜ்ஞமும் ஆகார நியமமும் இருக்குது. இது எல்லாமே நமக்கு லைஃப்பில் கண்டிப்பாக தேவை. ஒரு ஆன்மீகத்துக்குள்ள நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே இது எப்படியோ நம்ம இழுத்துட்டு போயிடும். ஏதாவது ஒன்றில் தொடங்குவோம், பாராயணத்தில் தொடங்குவோம், இல்லாட்டி ஏதாவது ஒன்றில் தொடங்கியிருப்போம், ஹோமத்தில் தொடங்குவோம், பூஜை பண்ணுவோம். அது என்னாகும், 1 by 1 நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். அடுத்த 2 அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரே கபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.